வணக்கம். உரைத்திரை உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு நாம ஒரு ரொம்ப பழமையான தமிழ் போர் மரபு பத்தி ஆழமா பார்க்க போறோம். உங்ககிட்ட இருந்து கிடைச்ச தொல்காப்பிய குறிப்புகளை வச்சு வெற்றி திணைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ம் இது வெறும் போர் பத்தினது மட்டும் இல்ல பாருங்க. அன்னைக்கு வாழ்ந்த மக்களோட பொருளாதாரம், நம்பிக்கை, வீரம் சார்ந்த பார்வை எல்லாத்தையும் இது காட்டுது. சரி. முதல்ல நாம ஒன்னு ஞாபகம் வச்சுக்கணும். தொல்காப்பியம் வாழ்வ ரெண்டா பிரிக்குது இல்லையா? அகம், அதாவது காதல் வாழ்க்கை. ஆமா. அப்புறம் புறம், வீரம், ஆட்சி, இந்த மாதிரி வெளி வாழ்க்கை விஷயங்கள். சரி. இந்த புற வாழ்க்கையை விளக்க தான் 7 திணைகள் இருக்கு. வெட்சி, வஞ்சி, உழினை, தும்பை, வாகை, காஞ்சி, பாடான்னு. இதுல முதல் திணை அதுதான் வெட்சி. முதல் திணை. அப்போ இதுதான் எல்லாத்துக்கும் தொடக்கமா? ஆமா, ஒரு போரோட தொடக்க புள்ளி அப்படின்னு வெற்றியை தான் சொல்றாங்க. இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, தொல்காப்பியம் வெற்றித்தானே குறிஞ்சியது புறனேன்னு சொல்லுது. மிகச்சரி. அதாவது குறிஞ்சி நிலம் மலைப்பகுதி இருக்குல்ல, அதோட அகவாழ்வுக்கு புறமா, அதாவது வெளிப்படையான வீரச் செயலா அமைறது தான் வெட்சி. கரெக்ட். இதோட முக்கியமான அம்சம் பகை மன்னனோட பசு கூட்டங்களை, அதாவது ஆணிரைகளை கவர்ந்துட்டு வர்றது. ஆமா, இது ஏன் முக்கியம்னா அன்னைக்கு சமுதாயத்துல ஆணிரைகள், அதாவது மாடுங்க, ஒரு பெரிய செல்வம், ரொம்ப முக்கியமான சொத்து. ஓஹோ, அப்ப இத சும்மா ஒரு கொள்ள மாதிரி இல்ல. இல்லவே இல்ல. அது ஒரு சமூகத்தோட வளத்தையே குறி வைக்கிற மாதிரி ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை. அப்புறம் வீரர்கள் தலையில ஒரு பூ சுடுவாங்க இல்லையா? ஆமா ஆமா, அந்த செவப்பா ஒரு பூ, வெட்சி பூ. அதேதான். அந்த பூவோட பேராலேயே இந்த திணைக்கு வெட்சின்னு பேர் வந்துச்சு. சரி, நீங்க சொன்னீங்க இது திட்டமிட்ட நடவடிக்கைன்னு. அது எப்படி தெரியும்? அதுக்கு தான் தொல்காப்பியம் இதுக்குள்ளே 14 உட்பிரிவுகள் சொல்லுது. துறைகள்னு பேர் அதுக்கு. 14 துறைகளா? ஒவ்வொன்றும் ஒரு ஸ்டெப் மாதிரிங்களா? ஆமா, ஒவ்வொரு துறையும் இந்த வெட்சி நடவடிக்கையோட ஒரு குறிப்பிட்ட படிநிலைய இல்ல ஒரு அம்சத்தை குறிக்குது. பிற்கால நூல்கள்ல இது இன்னும் விரிவா இருக்கலாம். ஆனா தொல்காப்பியம் சொல்ற இந்த 14 துறைகளும் ஆணிரைய கவர்தல், அதாவது வெட்சி, அப்புறம் எதிரிங்க கவர்ந்து போன நம்ம ஆணிரைகளை மீட்டிட்டு வர்றது, அதாவது கரந்தை, இது ரெண்டுக்குமே பொதுவானவேதான்னு தொல்காப்பியம் சொல்லுது. ஓ, அப்போ கரந்தைய தனியா பார்க்கலையா தொல்காப்பியம்? இல்ல, பிற்கால இலக்கண நூல்கள் தான் அதை தனி திணையாக்கும். தொல்காப்பியம் கரந்தைய வெட்சியோட ஒரு பகுதியா, அதாவது ஆணிரை மீட்பையும் கவர்தலோட சேர்த்தே பாக்குது. இது ஒரு முக்கியமான வேறுபாடு. சரி சரி. அப்போ இந்த 14 துறைகளையும் வரிசையா மனப்பாடம் பண்றதை விட அது என்னென்ன படிநிலைகளை குறிக்குதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம் இல்லையா? கண்டிப்பா. அத ஒரு 5 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்கலாம் நாம. சொல்லுங்க. முதல் கட்டம் என்ன? முதல் கட்டம் செயலுக்கு தயாராகிறது. இதுல வீரர்கள் ஒரே ஆரவாரத்தோட போருக்கு கிளம்புறது, படை இயங்கு அரவம். அப்புறம் நல்ல சகுனம் பாக்குறது, விருச்சி. சகுனம் பாக்குறதா? ஆமா, விருச்சின்னு பேரு. அப்புறம் எதிரி நாட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாம மறைஞ்சு போறது, செலவு. ஒட்டர்கள் மூலமா அங்க என்ன நிலவரம்னு தெரிஞ்சுக்கிறது, வேய். இதெல்லாம் அடங்கும். இந்த சகுனம் பாக்குறதெல்லாம் எதுக்கு? அது என்ன காட்டுதுன்னா, இது ஏதோ தனியால் செய்யற திருட்டு இல்ல, ஒரு சமூகமா சேர்ந்து எடுக்கிற முடிவு. அதுக்கு இயற்கையோட ஒத்துழைப்பும் தெய்வத்தோட ஆசீர்வாதமும் தேவைன்னு நம்பியிருக்காங்க. சரிதான். ரெண்டாவது கட்டம் என்ன? ரெண்டாவது கட்டம் கவர்தல் மற்றும் பாதுகாத்தல். இதுல தான் மெயின் ஆக்ஷன். ஊரை வளைக்கிறது, புறத்திரை, தேவைப்பட்டா அங்க இருக்கிறவங்கள தாக்குறது, ஊர்கொலை, அப்புறம் முக்கியமா ஆணிரைகளை கவர்ந்துட்டு வர்றது, ஆகோள். ஆனா அதோட முடியல. கவர்ந்த மாடுகளை மீட்க எதிரிங்க வருவாங்கல்ல, அவங்களோட சண்டை போடுறது, அப்புறம் அந்த பசுக்களை ரொம்ப துன்புறுத்தாம கவனமா காட்டு வழியா ஓட்டிட்டு வர்றது, சுரத்துய்த்தல். இது எல்லாமே இந்த கட்டம்தான். அந்த பசுக்களை கவனமா கொண்டு வர்றது, அப்ப அதுங்க எவ்வளவு முக்கியம் தெரியுது. ஆமா, வெறும் போர் மட்டும் இல்ல, பொருளாதார நோக்கமும் இருக்கு. மூணாவது கட்டம். மூணாவது வெற்றியோட திரும்புதல். வீரர்கள் கவர்ந்துட்டு வந்த ஆணிரைகளோட தங்களோட ஊருக்குள்ள நுழையிறது, தலை தோற்றம். அப்படி கொண்டு வந்த பசுக்களை ஊர் மந்தையில பொது இடத்துல கொண்டு நிறுத்துறது, தந்து நிறை. இது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி, ஜெயிச்சிட்டோம் இதோ பாருங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட அப்படிதான், ஒரு வெற்றி அறிவிப்பு. நாலாவது கட்டம். நாலாவது கட்டம் ரொம்ப முக்கியம், பகிர்ந்தளித்தலும் கொண்டாட்டமும். இதுல என்ன பண்றாங்கன்னா, கவர்ந்துட்டு வந்த அந்த மாடுகளை யார் யாரெல்லாம் இந்த வெற்றியில பங்கு பெற்றாங்களோ அந்த வீரர்களுக்குள்ள பங்கிட்டு கொடுக்கறது, பாதீடு. ஓ, ஷேர் பண்றாங்க. ஆமா, இது சமூக பகிர்வை காட்டுது. அப்புறம் வெற்றிய கொண்டாட எல்லாரும் சேர்ந்து கள், அதாவது மது அருந்தி மகிழ்றது, உண்டாட்டு. அதுக்கப்புறம் தங்களுக்கு கிடைச்ச பங்குல இருந்து இல்லாதவங்களுக்கு, புலவர்களுக்கு கொடையா கொடுக்கறது,
கொடை. அப்போ கொண்டாட்டம், பகிர்வு, கொடை எல்லாமே இருக்கு. ஆமா, இது சமூக ஒற்றுமையும் வீரத்தை போற்றுகிற பண்பாட்டையும் நல்லா காட்டுது. சரி, கடைசி கட்டம் 5வது. 5வது கட்டம் நன்றி செலுத்துதல். இந்த வெற்றிக்கு துணையா இருந்ததா அவங்க நம்புற 4th தெய்வம் கொற்றவை. அவங்கள வணங்குறது கொற்றவை நிலை. ஆஹா. இது அவங்களோட நம்பிக்கையை காட்டுது. எந்த ஒரு செயலையும் ஒரு நன்றியோட ஒரு வழிபாட்டோட முடிக்கணுங்கிற எண்ணத்தில் இது காட்டுது. அப்போ பாருங்க, இந்த வெற்றித்திணைங்கிறது சும்மா மாடு பிடிக்கிற சண்டை இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு பெரிய திட்டமிட்ட பல படிநிலைகள் உள்ள சடங்குகள்லாம் நிறைஞ்ச ஒரு சமூக ராணுவ நடவடிக்கை. மிக சரியா சொல்லிங்க. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, அன்னைக்கு சமூகத்துல ஆணிரைகள் எவ்வளவு பெரிய சொத்து, எவ்வளவு மதிக்கப்பட்டிருக்குன்னு புரியுது இல்லையா? ஆமா, ஒரு போர தொடங்கறதுக்கே இத்தனை சம்பிரதாயங்கள், படிநிலைகள்லாம் தேவைப்பட்டிருக்கு. அதான். அப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு சமூகத்தோட அடிப்படை சொத்தா கருதப்பட்ட ஒன்ன கவர்ந்துட்டு வர்றதுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுக்கு ஏன் இவ்ளோ விரிவான நடைமுறைகள், ஒரு நியாயப்படுத்தல் மாதிரி தேவைப்பட்டுச்சு. இது அந்த கால மக்களோட போர் அறம், அவங்களோட பொருளாதாரம், சமூக கட்டமைப்பு, இதையெல்லாம் பத்தி நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க யோசிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.